ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கனரா பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் கனரா பேங்க்கில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் எஃப்டி, அதாவது 4 டேஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் எஃப்டியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற போல் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நார்மல் எஃப்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, ஸோ ஸ்பெஷல் எஃப்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் பெனிஃபிட்ஸாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். காமனாக எஃப்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் எஃப்டியாக எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் 5 மந்த்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நீங்கள் 5 மந்த்தில் இருந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட்டை கூட நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்காங்க. லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நாமினி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இந்தமாரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷார்ட்டாக தான் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோலேயே நம்ம எண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான டீட்டெயில்ஸாக ப்ரீஃபாக இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் கனரா பேங்க்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி ஸ்பெஷல் எப்படி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த 4 டேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்மல் எஃப்டிஸும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வேரியஸ் ஸ்கீம்ஸும் எல்லாமே இந்த கனரா பேங்க்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லிபரல் பே அவுட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. டேக்ஸ் பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் தரக்கூடிய இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்கிறதுனால இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அடுத்தது இந்த 4 டேஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 4 டேஸில் கம்ப்ளீட் ஆகிறதுனால உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டையும் அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். கேரண்டி ரிட்டர்ன்ஸ் இருக்குது. கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ஸும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து தைரியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது டெபாசிட் லிமிட் என்ன, ஸோ அதாவது எவ்வளோ மினிமம் அமௌண்ட்டு நம்ம இதில் டெபாசிட் அமௌண்ட்டை நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த ஸ்பெஷல் எஃப்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக எஃப்டினா என்ன, ஸோ அந்த எஃப்டியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போது இந்த ஸ்பெஷல் எஃப்டியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெபாசிட் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 2 கோடிக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த பிட்வீன் டைமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 2 கோடி கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ 1000 ருபீஸ் அப்படின்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 1 டைம் மட்டும் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ லம்பாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற போல் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ குறைஞ்சபட்சமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற போல் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பெஷல் எஃப்டி அப்படின்னாலே அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ மற்ற நார்மல் எஃப்டியை விட இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ இதிலே 2 கேட்டகரி அல்லது 3 கேட்டகரியோட வச்சுக்கலாம். ஸோ ஜென்ரல் சிட்டிசன் அண்ட் சீனியர் சிட்டிசன் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன். ஜென்ரல் சிட்டிசன் அப்படின்றவங்க 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் ஜென்ரல் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனியர் சிட்டிசன் பார்த்திங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே இருக்கவங்கள தான் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படின்னா 80 வயசுக்கு மேலே இருக்கவங்களே சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசன்லேருந்து சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், ஜென்ரல் சிட்டிசன்லேருந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன் பார்த்திங்க அப்படின்னா 0.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சொல்கிற இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த 4 டேஸ்க்கான கால்குலேஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் லோன் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ், ஸோ இந்தமாரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸை எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் சீனியர் சிட்டிசன். ஸோ சீனியர் சிட்டிசன்னாலே அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாகவும் கொடுக்குறாங்க. ஸோ லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்க முடியும். ஸோ லோனுக்கு அமௌண்ட்டு நீங்கள் எடுக்கும்போது அதுக்கு இஎம்ஐ அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ, அதாவது இப்போதைக்கு நீங்கள் 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ அது கூட ப்ளஸ் 2% இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ அதுதான் உங்களுடைய இஎம்ஐ அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். அடுத்தது ஃப்ளெக்சிபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட் பே அவுட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதாவது மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி. ஸோ இந்த எண்ட் ஆஃப் தி டென்யூர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மந்த்லிக்குள்ளே நீங்கள் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். எண்ட் ஆஃப் தி டென்யூர்லேயும் இருக்குது. அதாவது அந்த குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ட் ஆஃப் தி டென்யூர் கழிச்சும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன்ஸில் படி உங்களுக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸ். ஸோ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 1 ஏப்ரல் 1 இதுக்கான டேர்ம்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித டேக்ஸும், அதாவது டிடிஎஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. அதுவே சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது உங்களுக்கும் டிடிஎஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ ஓவராலாக இந்த பேங்க்கில் இந்த பேங்க்கில் மட்டுமே உங்களுக்கு 50,000 ரூபா வருது. ஸோ மற்ற பேங்க்லேயும் உங்களுக்கு 10,000 அப்படின்னு சொல்லி ஓவராலாக எவ்வளோ அமௌண்ட் வருதோ, இப்போது 2 லட்ச ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வருதுன்னா அதில் சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபா லெஸ் பண்ணிவிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 10% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபார்ம் 15H, ஃபார்ம் 15G, ஸோ இந்தமாரி இருக்கும். ஸோ அதை வந்து உங்களோட பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிடிஎஸ்லேருந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸு. ஸோ இப்போது எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன டேப்லெட் காலம் மூலமாக நம்ம ஜென்ரல் சிட்டிசன் அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 8,819 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9,427 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. 2 லட்ச ரூபா எடுத்தீங்க அப்படின்னா 17,638 ரூபா சீனியர் சிட்டிசனுக்கு, அதாவது ஜென்ரல் சிட்டிசனுக்கு கிடைக்கிது. சீனியர் சிட்டிசனுக்கு 18,854 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. அடுத்தது ஒரு 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா 26,457 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது ஜென்ரல் சிட்டிசனுக்கு. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 28,282 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. ஸோ இதுவே 4 lakhs எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35,276 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது ஜென்ரல் சிட்டிசனுக்கு. அதுவே சீனியர் சிட்டிசன் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு 37,709 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. ஸோ 5 lakhs எடுத்தீங்க அப்படின்னா 44,905 ரூபா, 44,095 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 47,136 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. ஸோ இதுவே அவங்களுக்கு வந்து 7 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 61,734 ரூபா ஜென்ரல் சிட்டிசனுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 65,991 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. ஸோ 8 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசனுக்கு 70,553 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 75,419 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. ஸோ இந்த போல் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டையும் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா கனரா பேங்க்கில் கண்டிப்பாக ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சும் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மேட்ச் பண்ணி உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் தொடங்கிக்க முடியும். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் இந்த ஸ்பெஷல் எப்படி மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வீடியோவில் 1 by 1 நம்ம வர வீடியோஸில் நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.